ஹாய் நண்பா, இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரயில்வேலேருந்து கிட்டத்தட்ட 11,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ 14ஆம் தேதி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே இதுக்கான அப்ளிகேஷனுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உங்கள் ஊர்லேயே கூட இந்த வேலைவாய்ப்பு வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, டிக்கெட் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க, டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லி இன்னும் ஒரு சில பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவராக்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருக்கப்பா ஏற்கனவே எல்லா விதமான ஜாப் அப்டேட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப்ல 12th முடிச்சவங்களுக்காக வேகன்சி போட்டிருந்தாங்க. அதுக்கான அப்ளை வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அதுமாதிரி ஐடிபிபிலேருந்து 10th 12th முடிச்சவங்களுக்கான வேகன்சி கொடுத்தாங்க. அதுக்கான அப்ளை வீடியோவும் கொடுத்துருப்போம். என்பிசிஎல்ல 12th வேகன்சிக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அப்ளை வீடியோவும் கொடுத்துருப்போம். இதில் ஏதாவது அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்டிபிசி போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இதில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2 விதமாக. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 14/9. அதே மாதிரி செப்டம்பர் அதே மாதிரி அக்டோபர் 13 பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் எண்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் போஸ்ட்டில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். இதில் கொடுத்துருக்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கம் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு சொல்லி இந்த கிராஜுவேட் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட் அதாவது டிகிரி முடிச்சு டைப்பிஸ்ட் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங் இந்த 3க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். 12th முடிச்சவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த கிராஜுவேட் வேகன்சியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8,113 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி இன்சியல் பே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 35,000 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கூட இதுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி அலவன்ஸ் சேர்த்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 அன்று தேதிப்படி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஓபிசி அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி தான். அதுக்கு நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை ரெடியாக இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 14ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்கும். அதனால் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இசேவை மூலிமா. இல்லை நீங்களே கூட ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அண்டர் கிராஜுவேட்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா ஒன்லி 12th படிச்சவங்க மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங். இதுக்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 21/9 ஓப்பன் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா 14 ஓப்பன் ஆகுது செப்டம்பரில். இது செப்டம்பரில் 21ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 2 தனித்தனி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க டேட் தனித்தனியாக தான் கொடுத்தா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். 12th உள்ள போஸ்டிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு 12th முடிச்சு டைப்பிங் படிச்சிருக்கணும். மற்ற இந்த டிக்கெட் கிளர்க்கை பொறுத்தவரைக்கும், ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்தவரைக்கும் 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் இதுக்கான எலிஜிபிள் தான். இதுக்கெல்லாம் சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி இன்சியல் பே மட்டுமே 19-21 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது ஸ்டார்டிங் சேலரி மட்டும்தான். பெர் இயருக்கு ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா அதுக்கான இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது போக அலவன்ஸும் இருக்கும். இதுக்கான வேகன்சியாக பார்த்திங்கன்னா ஒரு 3,445 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 15,000க்கும் மேற்பட்ட வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கெல்லாம் செலெக்ஷன்ஸ் ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டுமே வச்சு அவங்கள செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 கொடுத்துருக்காங்க. இந்த 500ல் பார்த்தீங்கன்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது யார் யாருக்கு இந்த ஃபீஸ் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், பர்சனேஜ் மாற்றுத்திறனாளி, ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், அது போக இபிசி சொல்லக்கூடிய எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் இதை தவிர்த்துள்ள அனைவருக்குமே 500 ஃபீஸ். பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 500 400 நீங்கள் எக்ஸாம் கான்டக்ட் பண்ணி முடிச்சு எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேங்க் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட்டுமே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போயே இந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அஃபிஷியலாக கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமையும். சரிங்களா? இதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்சிஎஸ்டி கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேன், மாற்றுத்திறன் அனைவருக்கும், ஃபீமேல் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 250மே ரீஃபண்ட் ஆயிரும். அதுவும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட RRB சென்னை வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க.
ஆதார் வேலிடேஷனை எரர் வரதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். இது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துறேன். அது மட்டும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தகவல் கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர்லாம் வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் சொல்லி ஜேஇ இந்த மாதிரி எல்லா விதமான போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணவங்க ஒருவேளை ஆதார் வேலிடேஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எதுக்கும் ஒரு தடவை உங்களோட லாகினை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷனுங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெரிஃபை ஆதார் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு உள்ள மாதிரி உங்கள் நேம் டேட்டா பற்றி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இதை மல்டிபிள் அப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆதார் வேலிடேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர்பிலேருந்து. இதை பற்றி மறுபடியும் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கும். தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நல்ல